கிராமத்து ஸ்டைலில் வாசனையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் இடித்து வச்ச பூண்டு போட்டுக்கோங்க. உரிக்கலாம் தேவையில்லை. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. புளி கொஞ்சமாக ஒரு லெமன் சைஸ்க்கு ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டுத்தையுமே நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், ரெட் சில்லி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க. புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. மிளகாத்தூள் 10லேருந்து 11 ஸ்பூன் என்னுடைய மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளியை இந்த அளவு வதங்கினாலே போதும். கரைச்சி வச்சுருந்த புளி மிளகாத்தூளை அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கவலை மீன் தான் எடுத்திருக்கேன். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு தக்காளியை கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் குழம்புலேயே ஊற்றிடுங்க. குழம்பு கொதிக்கும் போது குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த மீன் அதுக்குள்ளே போட்டுட்டு ஹையில் வைக்கக்கூடாது, சிம்லேயே வச்சு மெதுவாக கொதிக்கட்டும். கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய சூப்பரான கவலை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து